சார், என்ன விஷயம்? உங்க வீட்டுக்குள்ள ட்ரக்ஸ் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்காக சர்ச் பண்ண வந்திருக்கோம். என்ன சார் பேசுறீங்க? எங்க வந்து என்ன சொல்றீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இது யார் வீடுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது யார் வீடுன்றது எனக்கும் தெரியும். நான் யாருன்றது உங்களுக்கும் தெரியும். அப்ப நீங்க பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணு ராஜலட்சுமியோட பேரை கெடுக்க இங்க போதைப் பொருள் இருக்குன்னு தேட வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இந்த பாருங்க, உங்க மக ஒரு லாயர், நான் ஒரு இன்ஸ்பெக்டர். எங்க தொழில முட்டல் மோதல் இருக்கதான் செய்யும். நான் எந்த பகையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல ட்ரக்ஸ் இருக்கிறதா தேட வரல. கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால தான் உங்க வீட்டை சர்ச் பண்றதுக்காக வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், இங்க என்ன நடக்குது? ஏன் வீட்ல ட்ரக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? உங்க வீட்டுல ட்ரக்ஸ் இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. யார் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்றதை நான் கோர்ட்ல சொல்றேன். நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்தணும்னு என் வீட்ல சோதனை போட்டுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புறேன். உங்க வீட்டுல ட்ரக்ஸ் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிளம்புறேன். என்ன பேசுறீங்க? நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பா, அதெல்லாம் ஏன் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சார், இங்கதான் பெட்ரூம்ல இருக்கு சார். சொல்லுங்க. என்னப்பா இதெல்லாம்? ஆமா, போய் பார்க்கலாம். இங்க பாருங்க சார். இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது? தெரியலையேம்மா. இன்ஸ்பெக்டர் சார், இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார். முதல்ல இல்லவே இல்லைன்னு சாதிச்சீங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க. சார், சத்தியமா சொல்றேன், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி என் வீட்டுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆமா சார், இந்த கண்ட்ராவி எல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே கிடையாது சார். சார், எங்களுக்கு வேண்டாதவங்க தான் யாரோ இதை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீப் குவைட் ஐ சே. மிஸ் ராஜலட்சுமி, சட்டம் படிச்ச அட்வொகேட் நீங்க. சட்டப்படி உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சட்டப்படி நடந்துக்கலாமே. என்ன யோசிக்கிறீங்க? எப்படி தப்பிக்கலாம்னா? சார் ப்ளீஸ். அப்பா, முதல்ல சீனியருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க. சரிம்மா. போலாம் இன்ஸ்பெக்டர்.
நாம குற்றம் செய்யலன்னு போலீஸை நம்ப வச்சாச்சு. கைரேகை ரிப்போர்ட் வந்ததும் நாம விடுதலையாக போறது உறுதி. வெளியே போனதும் முதல் வேலையா அந்த போலி மூசாவை அழிச்சாகணும். அவனோட அழிவை என்னோட சக்திக்கு அப்பாற்பட்டதா படைச்சிருக்கான் அந்த அசீம். முதல்ல போலி மூசா படைக்கப்பட்டதுக்கான நோக்கத்தை தெரிஞ்சு அதை முறியடிக்கணும். அடுத்து அவனோட அழிவின் ரகசியத்தை தெரிஞ்சு அழிக்கணும். இது ரெண்டுமே தெரிஞ்சவன் அசீம் ஒருத்தன்தான். அவன் வாயாலே சொல்லி தெரிஞ்சாலே ஒழிய நமக்கு வேற வழி இல்லை. முள்ளாலே எடுக்கணும். அவன் ஃபார்முலாவே யூஸ் பண்ணி போலி மூசாவா நடிச்சு அசீம் கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கும். போலி மூசா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த நேரம் தான் நாம போலி மூசாவா அசீம் கிட்ட நடிக்க சரியான நேரம். காலம் தாழ்த்தாம உடலை விட்டு கிளம்பி அசீம் இடத்துக்கு போவோம். வர வர உன் போக்கே சரியில்லை. நான் போலி மூசாவை உருவாக்குனது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அது எனக்கு நல்லா தெரியும். சரி, போக போக சரியாயிடும் விட்டா நீ ரொம்ப தான் படுத்துற. அவனை நீ ஒரு எதிரியாவே நினைக்கிற, அது எனக்கு பிடிக்கல. என்ன போல இன்னொருத்தங்க வேலையால இருக்குது எனக்கு தான் பிடிக்கல. உனக்கு பிடிக்கலையோ பிடிச்சதோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. போலி மூசாவோட உதவி எனக்கு தேவை. அவன் இங்கதான் இருப்பான். சரி வச்சுக்கோங்க, அவன் இருக்கும் போது நான் இங்க இருக்க மாட்டேன். போ. தொலைஞ்சு போகட்டும் துரோகி. ஏன் எஜமான் மண்டோராவை திட்டுறீங்க? உன்னை படைச்சது அந்த நாய்க்கு பிடிக்கலையா, அதான் வர வர என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். சரி, அதை விடு. அந்த அற்புத விளக்கு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டியா? அதை எப்ப கொண்டு வர? ஓ, விளக்கு எடுக்கதான் அசீம் போலி மூசாவை உருவாக்கி அனுப்பியிருக்கானா? என்ன பதில் சொல்லாம பாக்குற? என்ன விஷயம்? இல்லை எஜமான், அற்புத விளக்கை எடுப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த விளக்கு இருக்கும் இடம் இன்னும் எனக்கு தெரியவில்லை. கவலைப்படாத, தொடர்ந்து தேடு. அற்புத விளக்கு அந்த பூதங்கள் வீட்டில அவங்க பாதுகாப்புல அங்கதான் இருக்கும். இவனோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், போலியை எப்படி அழிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமே. எங்க போய் தேடுறது, எப்படி தேடுறதுன்னு யோசிக்கிறியா? அதை கூட தேடி விடுவேன் எஜமான். ஆனால் வர வர அந்த பூத குடும்பத்தில் இருப்பது எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன சொல்ற? ஆமா எஜமான், நான் போலிங்கிறத தெரிஞ்ச நிஜ மூசா இப்ப சிறையில இருந்தாலும் அவன் எப்ப வேணா விடுதலை ஆகலாங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. அப்படி அவன் மட்டும் வெளியே வந்தான்னா முதல்ல என்னதான் அழிப்பான். முட்டாளே, உண்மை புரியாமல் பயப்படுகிறாய். மூசாவால் உன்னை அழிக்க முடிந்திருந்தால் அவன் உன்னை முதல் சந்திப்பிலேயே அழித்திருப்பானே. அவனால் மட்டுமல்ல, அவன் தாத்தாவால் கூட உன்னை அழிக்க முடியாது. என்னால் உருவாக்கப்பட்ட உனக்கு என்னால் மட்டுமே அழிவு. என்னை தவிர வேற எந்த சக்தியாலும் உன்னை அழிக்க முடியாது. போ, போய் அலாவுதீன் வீட்டில மரண பயம் இல்லாம அற்புத விளக்க தேடு. போ. உத்தரவு எஜமான்.
என்னை படைத்த கடவுளே கூட என்னை வேண்டுமானாலும் அழிக்கலாம், ஆனால் என் படைப்பை அழிக்க முடியாது. என்ன கௌரி, தூங்கலையா? தூக்கம் வரல சந்தியா, வரவும் வராது. பாவம், நம்ம மூசா அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பானோ. ஆனா இந்த போலி மூசா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு எவ்வளவு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு. நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவன் போலி மூசான்னு நம்ம நிரூபிக்க போய் நமக்கு 2 தடவை தோல்வி வந்து சேர்ந்துருச்சு. வீட்டுல இருக்கிறவன் போலி மூசா தான் இவங்களுக்கு நம்ம எப்படிதான் நிரூபிக்கிறது? ஏன்பா, நம்ம கிட்ட இப்ப என்ன சக்தி இருக்கு? இந்த நிலைமையில நாம எப்படி இந்த காரியத்தை பண்ணி முடிக்க போறோம்? எனக்கும் அதான் புரியல. நமக்கெல்லாம் ஆபத்துனா உடனே ஓடி வந்து உதவுற மூசா, அவனுக்கு ஏதாவது ஆபத்துனா ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காம இருக்கான் பாரு. என்ன சந்தியா, நீயே இவ்வளவு லாஜிக் பேசுற? அப்ப அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்ல நீ மறந்துட்டியா? மூசா இப்போ ஜெயில்ல இருக்கான். அவனை அந்த ஜெயில விட்டு வெளியே கொண்டு வரணும்னா இந்த வீட்ல இருக்கிறது போலி மூசான்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரிய வைக்கணும். அதுக்காக தான் நம்ம இங்க வந்து தங்கி இருக்கோம். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இருந்தா வீட்ல இருக்கிறவன் போலி மூசான்னு இவங்களுக்கு நிரூபிக்கிறது ஈஸியா இருக்கும். படுங்க. தூங்குறாங்க. இவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எழுந்துருங்க, எழுந்துருங்க. டேய் பாலு, எழுந்துடுறா. நான் முழிச்சுக்கிட்டேன். போலி மூசா ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன். வாங்க பாப்போம். நாம வந்ததுல இருந்து இது வரைக்கும் இந்த ரூம்குள்ள தான் போனதே இல்லை. ஒருவேளை நாம தேடுற அற்புத விளக்கு இங்கதான் இருக்குமா? போய் பார்ப்போம். இந்த அற்புத விளக்கு இங்கதான் இருக்கா? இவ்வளவு நாள் இதை கவனிக்காம விட்டுட்டோமே. நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இந்த அற்புத விளக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான்.
விளக்க எடுக்க முடியாத அளவுக்கு மந்திரம் பண்ணி வச்சிருக்காங்களே. விளக்க பார்த்தேன், எடுக்க முடியலன்னு அசீம் கிட்ட சொன்னா கத்துவானே. இன்னும் கொஞ்ச நாள் நடிச்சு இதோட சூட்சமத்தை தெரிஞ்ச பிறகுதான் விளக்க எடுக்கிற முயற்சியில இறங்கணும். என்ன மூசா இங்க என்ன பண்ற? இல்ல தாத்தா, அந்த அசீம் பதுதா இந்த விளக்க எடுத்துட கூடாது. அதுக்காக தான் இந்த விளக்க இங்க இருந்து வேற ஒரு இடத்துல பத்திரமா வைக்கலான்னு வந்தேன். ஓ, அதுவும் நல்ல யோசனை தான். எங்க அந்த விளக்கெடு மூசா.